வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம்னா சிக்கன் தொக்கு. அது ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அது எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 50 ml தயிர், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சேரட்டும். அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். சிக்கன் மேரினேட் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வச்சாச்சு. நீ எப்படி தாளிக்கலாங்கிறது பார்ப்போம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கிடுங்க. 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிடுங்க. வெங்காயம் ஒரு 150 கிராம் சேர்த்துக்கிடுங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டு தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. குழையிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. இந்த மசாலா நல்ல எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இது கூட நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச தயிர்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை சேர்த்துக்கிடுங்க. சிக்கன் இந்த மசாலாவோட நல்லா கலக்கணும். எண்ணெயோட நல்லா சிக்கன் நல்லா கலக்கியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றணும். ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. ஊற்றி நல்லா கலந்துக்கிடுங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் தூவிக்கிடுங்க, ஒரு அரை ஸ்பூன். சிக்கன் தொக்கு ஈஸியாக டக்குன்னு செஞ்சாச்சு. நாங்கள் இன்றைக்கி ஜீரா ரைஸோட செஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் சப்பாத்தியோட, சாதா ரைஸு, ரச சாதத்தோட கூட செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.